2024-25 கல்வியாண்டுக்கான +2 பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்குகின்றன. இந்த தேர்வுகளை சுமார் 8 லட்சம் மாணவ மாணவியர் எழுத உள்ளனர். +2 பொதுத் தேர்வுகளில் முதல் தேர்வாக தமிழ் உள்ளிட்ட மொழி பாடங்களுக்கான தேர்வு நடைபெறுகிறது. வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள பொதுத் தேர்வுகளை மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 3316 தேர்வு மையங்களில் 8,21,057 மாணவ மாணவிகள் எழுத உள்ளனர். இவர்களில் 18,344 தனி தேர்வர்கள், 145 கைதிகள் அடங்குவர். பொதுத் தேர்வுக்கான அறை கண்காணிப்பாளர் பணியில் 43,446 ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். முறைகேடுகளை தடுக்க 4,470 நிலையான மற்றும் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வுக்காக படிக்கும் மாணவர்கள் திட்டமிட்டு தயாரானால் பதற்றமின்றி தேர்வெழுதலாம் என்று மனநல ஆலோசகர்கள் அறிவுறுத்துகிறார்கள். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு தேர்வுக்காக இன்னைக்கு உட்காந்து அவங்க எதுவும் புதுசா படிக்க போறது கிடையாது. ஏற்கனவே படிச்ச விஷயங்களை ரிவைஸ் பண்ண போறாங்க. அதாவது நல்லா தரவு பண்ணி பிராக்டிஸ் பண்ண போறாங்க, படிச்சதை திருப்பி படிச்சு. சோ இந்த ஒரு சூழல் இருக்கும் பொழுது இப்போ புது இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் அவங்க படிச்சுக்காம, ஐயோ இதை படிக்காம விட்டுட்டுமே, இதை நம்ம விட்டுட்டுமே, இப்ப படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சாங்கன்னா அது பழைய இன்ஃபர்மேஷன்ஸ் குழப்பறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ புதுசா எதையுமே படிக்காம இப்ப வரைக்கும் படிச்சதையே நல்லா தரவு பண்ணி வச்சுக்கிட்டாங்கனாலுமே ரொம்ப போதுமானதா இருக்கும். முதன்மை வட்டார கல்வி அலுவலர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தலைமையில் சிறப்பு கண்காணிப்பு குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தேர்வு மையங்களில் குடிநீர், இருக்கை வசதி, மின்சாரம் போன்ற அனைத்து வசதிகளும் இருப்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. முறைகேடுகளை தடுக்க தேர்வர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. செல்போன் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட்டால் அந்த மாணவர் மீது அதிகபட்சம் 3 ஆண்டுகள் தேர்வெழுத முடியாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுத் தேர்வு குறித்த சந்தேகங்கள் மற்றும் புகார்களை தெரிவிக்க 14417 என்ற எண்ணில் இலவச உதவி மையத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ஆனந்தன் மற்றும் சுரேஷ்குமார்.